இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான். ஆனால் இஸ்ரேல் அதை விரும்பலை. ஏன்னு கேட்டால் பதிலடி இஸ்ரேலுக்கு தான் கொடூரமாக இருக்கும். போர்னு வந்துச்சு, நீ என்னை தாக்கிட்ட, இருந்த போதும் நீயும் வந்து எங்கள் தளபதி மேலே தாக்குதல் பண்ண, இராணுவ நிலைகள் மேலே பண்ணீங்க, அணு ஆயுத மையம் மேலே பண்ணீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய போர் மையங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தணும்னு தான் போச்சு. பக்கம் கமேனி உயிரோடு இருப்பார், அவர் மீது தாக்குதல் நடத்தப்படலை. ஒரு அரசாங்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த ரெண்டு அரசாங்கமும் சண்டை போடுது. இவர்கள் 2 பேருக்குள்ள நிலைகள் மீது தான் தாக்குதல் நடந்துச்சு. இப்போ நடக்கிற சண்டையில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த தலைமையவே அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த தலைமையை அந்த எத்திக்ஸை மீறி அவங்களோட டார்கெட் வந்து இஸ்ரேல் தான். இப்போ இவன் கப்பல்லேருந்து அடித்தான்னா இஸ்ரேலை நோக்கி தான் அடிக்கணும். அடி விழுக்கும்போது இஸ்ரேல் அலருவான். இஸ்ரேல்கிட்ட இப்போ வான் பாதுகாப்பு டோட்டலாக ஓட்ட விழுந்துச்சு. இதுக்கிடையில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுனால கொஞ்சம் அமைங்கி போயிருந்தாங்க ஒரு 4 நாள். இப்போ திருப்பி வந்து என்னன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் ட்ரம்ப் பேர் இருக்குது, இங்கே முக்கியமான ஆள் பேர்லாம் இருக்குல்ல, அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக கூட இதை போரை தோணலாம். போர்னு வந்தது அப்படின்னா கோல்டு ரேட் இன்னும் ஏறிட்டே தான் போகும். அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டாலர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக விழுவும். இறங்கும்போது எல்லாம் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணும். தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், நீங்கள் தொடர்ந்து இந்த ஜியோ பாலிடிக்ஸை வந்து உற்று கவனித்து கொண்டிருப்பவர். ஸோ ஏற்கனவே ஆபிரகாம் லிங்கன் இங்கிருந்த இந்த அதிநவீன போர் கப்பலை வந்து அமெரிக்கா வந்து ஈரானை நோக்கி அனுப்பியிருந்துச்சு. இப்போ அமைதி பேச்சுவார்த்தையை வந்து நடத்தணும், குறிப்பாக இந்த அணு ஆயுத இந்த போர் ஒப்பந்தம் வந்து நம்ம நடத்தணும், ஓமானில் நடத்தணும்னு சொன்னாங்க. ஸோ ஈரான் ஒத்துக்கலை. இப்போ தெஹ்ரான், ஈரானில் இருக்கக்கூடிய தலைநகரில் எல்லாரும் வந்து வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்டும் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்துருக்கிறாரு. சுற்றி போர் பதற்றம் என்ன போய் கொண்டிருக்கிறது வளைகுடா நாட்டிலே. ஈரான் யூஎஸ் போர் வந்து மூட போகுதா? இல்லை, இப்போ ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவாங்கன்னு ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான். ஆனால் இஸ்ரேல் அதை விரும்பலை. ஏன்னு கேட்டால் பதிலடி இஸ்ரேலுக்கு தான் கொடூரமாக இருக்கும். ஏற்கனவே ஈரான் வந்து தாக்குதல் நடத்தியது வந்து பார்த்திங்கன்னா, போர் ஒன்று நடந்ததுன்னா என்ன மாதிரியான சர்வதேச விதிமுறைகள்லாம் கடைபிடிக்கணுமோ அந்த விதிமுறையை கடைபிடித்து தான் தாக்குதல் நடந்துச்சு. அது மாதிரி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும்போது கூட இராணுவ நிலைகள் மீது, இராணுவ அலுவலகங்கள், அதே மாதிரி உளவு பிரிவு அலுவலகங்கள், மொசாத் அலுவலகங்கள் மீது மட்டும்தான் தாக்குதல் நடந்துச்சே தவிர பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையோ, வீடுகள் உள்ள பகுதியிலையோ, பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையோ ஒரு தாக்குதலை கூட ஈரான் நடத்தவே இல்லை. அதற்கு காரணம் என்னென்னா, போர்னு வந்துச்சு, நீ என்னை தாக்கிட்ட, இருந்த போதும் நீயும் வந்து எங்கள் தளபதி மேலே தாக்குதல் பண்ண, இராணுவ நிலைகள் மேலே பண்ணீங்க, அணு ஆயுத மையம் மேலே பண்ணீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய போர் மையங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தணும்னு தான் போச்சு. ஆனால் இது வந்து என்னென்னா, இந்த பக்கம் கமேனி உயிரோடு இருப்பார், அவர் மீது தாக்குதல் நடத்தப்படலை. ஒரு அரசாங்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு அரசாங்கம் இருக்குது. இந்த 2 அரசாங்கமும் சண்டை போடுது. ஆனால் இந்த 2 அரசாங்கமும் மக்கள் மேலேயோ இது போடல. அதாவது இராணுவ வீரர்கள் அதுக்கு தான் இருக்கா, சாகிறதுக்கு தான் இருக்கா, இல்லை கொல்றதுக்கு இருக்கா. இவர்கள் 2 பேருக்குள்ள நிலைகள் மீது தான் தாக்குதல் நடந்துச்சு. இப்போ நடக்கிற சண்டையில் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த தலைமையவே அழிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த தலைமையை அந்த எத்திக்ஸை மீறிடும். நம்மளே கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா, நம்ம அரசாங்கத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இவனை 2ல் 1 பார்த்துருவோம் தானே கடைசி கட்டத்தில். அப்படி தானே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு 10 ஆள் அடியால் அனுப்புகிறீங்க ஒருத்தர் அடிக்கிறதுக்கு, அவன் ஒரு 10 ஆள், அவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்கன்ற வரைக்கும் நீங்கள் 2 பேருமே சேஃபாக இருப்பீங்க. அவன் உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறான், நேரடியாகவே உங்களை போட்டு தள்ளிடுவானா, அப்போ நீங்கள் அவனை போட்டு தள்ளுறதுக்கு தானே பிளான் பண்ணுவீங்க, அந்த எத்திக்ஸை தாண்டி. ஓகே, அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா, ஈரான் இப்போ போருன்னு தொடங்குச்சு அப்படின்னா அது நேரடியாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தாக்கும். அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்காவை எப்படி தாக்க முடியும்? அதான் கப்பல் இருக்குல்ல. இவங்க கப்பல் அனுப்புவாங்களா? அந்த கப்பல் இருக்குல்லம்மா, இப்போ அமெரிக்கா கப்பல் அங்கே போய் நிற்கிது இல்லை, ஆபிரகாம் லிங்கன். ஆமாம், அதை ஒன்றும் இல்லாமல் தண்ணியில் முக்கி விட்ருவாங்க. அது ரொம்ப பழசாகி போச்சு. அது பழசு தான் காட்டுறதுக்கு ஓட்டையை போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டாங்கனாலே அது அமெரிக்கா அடி வாங்கின மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி இராணுவ நிலைகள் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, சவுதியில் இருக்குது, குவைத்தில் இருக்குது, பஹ்ரைனில் இருக்குது, அதே மாதிரி இதில் கட்டாரில் இருக்குது. அந்த நிலைகள் மீது பூரா ஈரான் தாக்குதல் நடத்தும். அது அமெரிக்கா அடித்த மாதிரி தானே. அது வளைகுடா ஒத்துப்பாங்களா? போர்னு வந்தால் எவன் ஒத்துக்கிட்டான்னா ஒத்துக்கலன்னு என்ன, அதுக்காக தான் வளைகுடா நாடுகள் அவங்களுக்கே பேக்லாஷ் ஆகிடக்கூடாது இல்லை ஈரானுக்கு. அதுக்கு தான் இல்லை, அது நிலைகள் மீது தானே தாக்குதல் நடத்துகிறாங்க, அந்த நாட்டு மக்கள் மீது இல்லை. அமெரிக்காவுடைய தளத்தில் தானே தாக்குதல் நடத்துகிறாங்க.
ம், ம். அதுக்காக தான் வந்து இப்போ ஏற்கனவே சவுதி அரேபியா ஏற்கனவே சொல்லியிருக்கு, என் வான்வெளியை பயன்படுத்தி ஈரானை தாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கு. ஓ! அதுக்காக யுஎஸ் எச்சரிச்சிச்சு. ஏற்கனவே சொல்லிடுச்சு ஒரு ஓ! 15, 20 நாளைக்கு முன்னாடியே. அதனால அது மாதிரி பண்ணாதீங்க. எங்க இதில வந்து நீங்க தாக்குதல் நடத்தாதீங்க. நீங்க கேட்டு கேட்டா போங்க. என் உள்ள எல்லைக்குள்ள வராதீங்க. இப்ப என்னோட வான்வழி யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடாதுன்னு அரபு நாடுகள் சொல்லிட்டாங்க. அரபு நாட்ல சவுதி சொல்லியிருக்காங்க. சவுதி சொல்லியிருக்கு. ஓ! அப்படி இருக்கும்போது அவனும் ஃபர்ஸ்ட்டு அட்டாக் பண்ண மாட்டான். அவனோட டார்கெட் வந்து இஸ்ரேல் தான். ஓ! இப்ப இவன் கப்பல்லேருந்து அடிச்சான்னா, இஸ்ரேல நோக்கி தான் அடி விழுகும். ம்ஹ்ம். அடி விழுகும்போது இஸ்ரேல் அலறுவான். இஸ்ரேல்ட்ட இப்ப வான் பாதுகாப்பு டோட்டலா ஓட்ட விழுந்துருச்சு. அதான் அயர்ன் டோம்லாம் வச்சிருக்கோம் நாங்க. அயர்ன் டோம் தான் முடிஞ்சு போச்சே. அதுதான் இப்ப ஏற்கனவே போனதிலேயே தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்கல்ல. ம்ஹ்ம். அயர்ன் டோம் வேலையை செய்றது இல்லைல்ல. அப்படின்னு உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. இனி மரண அடி வாங்குவான் இஸ்ரேல். ஓ! புரியுதா? அதுக்காக தான் பல்வேறு புதிய யுக்திகளை கையாண்டு தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் தயாராகி வருது. அதை வந்து இஸ்ரேல் வந்து ஸ்மெல் பண்ணிட்டான், நம்மள அடிச்சிருவான், அடிச்சு நாசப்படுத்திருவான் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காட்ட சொல்லி இப்போ போரை நிறுத்தி வச்சிருக்கு. இதுக்கிடையில இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்ததுனால கொஞ்சம் அமுங்கி போயிருந்தாங்க ஒரு 4, 5 நாள். ம்ஹ்ம். இப்போ திருப்பி வந்து என்னன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல ட்ரம்ப் பேர் இருக்கு, இவங்க முக்கியமான ஆள் பேர்லாம் இருக்குல்ல, அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இவ போரை துவங்கலாம். ஓ! என் பேர் வந்து இமேஜ் டேமேஜ் ஆயிறக்கூடாது உலக நாடுகள் மத்தியில. மதிலுக்காக சண்டைன்ட்டு டைவர்ட் பண்ணிட்டா எல்லாம் அந்த ஓ! பக்கம் எல்லாம் இப்ப இஸ்ரேல், ஈரான், அதை பற்றி அமெரிக்கா பேசிட்டே அப்படின்னு இருப்பாங்க. இந்த பேசிட்டு. எப்ஸ்டீனை மறந்துடுவாங்க. ஓ! ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானும் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரம்ப்பை வந்து பதவி நீக்கம் செய்கிறதுக்கு ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. 2 எம்பி பத்தாம இருக்கு. ட்ரம்புடைய அந்த அமைச்சரவைக்கு. 2 எம்பியை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஆட்சி கவிழ்ந்துரும். ஓ! ட்ரம்ப் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ட்ரம்ப்பே பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க. அதற்கான வேலையை அமெரிக்காவில் ஒரு பக்கம் நடந்துட்டு, இந்த சர்வதேச அரசியலில் மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருக்கு. இது எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் ஓ! அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இஸ்ரேல நீங்க ஒப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, இட்ஸ் டைம் டூ சேஞ்ச் ஈரான்ஸ் ரெஜிம். ஈரானோட ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் இது அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்துச்சு. அவங்க எதுக்கு இந்த இந்த விஷயத்துல இப்போ வந்து கருத்து சொல்றாங்க? எல்லாத்துக்கும் அவங்க தானே காரணம். இப்போ அதுதான் இப்போ பட கிளைமேக்ஸில் இஸ்ரேலை அழிச்சு விட போகிறாங்களா, இல்லை ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பாரு. ஓ! கமினி அரசாங்கத்தை கலந்துட்டு கைக்கூலி அரசாங்கத்தை கொண்டு வர போகிறாங்களா, இல்லை அதற்கு பதிலடியாக இஸ்ரேலை ஈரான் நாசப்படுத்த போதா, ம்ஹ்ம். அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்ட போதான்றதான் ம். இப்போ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும். ஓ! சார் இன்னொரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஈரான் இன்னொரு விஷயமும் உலக நாடுகளுக்கு சொல்லுது. ஹார்முஸ் ஜலசந்தி அந்த கடல்வழி போக்குவரத்து அது எங்க எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாங்க அத வந்து நாங்க பிளாக் பண்ணிட்டோம் அப்டின்னா, பல நாடுகளுக்கு உண்டான அந்த கப்பல் போக்குவரத்து வந்து முடங்கிடும். விலைவாசி தாறுமாறா ஏறும். பெரிய அடி விழும். ஸோ அத நான் வந்து கை வச்சுடுவேன். ரொம்ப ஜாக்கிரதை அப்டின்ற மாரி ஹார்முஸ் ஜலசந்திய சொல்றாரு. ஈரான் அரசாங்கம். இது எப்படி பார்க்குறீங்க? அதுக்காக ஈரான் அரசாங்கத்தை அழிச்சிட்டா அப்புறம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள போகும்? ம்ஹ்ம். இப்போ வந்து சர்வதேச சட்டத்திட்டங்கள்படி நடந்துட்டு இருக்கான். போர்னு வந்தால் அதெல்லாம் விட்டுருவான்ல. அவன் பாட்டு கப்பலை விட்டான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ம். நீ யாரை தாக்குவீங்க? அப்படின்றக்காக தான் அதுக்காக தான் கமேனியை தூக்கணும்னு எல்லா முடிவும் பண்ணிட்டு இருக்காங்க. தாக்குதல் நடத்தி அவரை கொன்றணும், அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுறணும். அந்த மன்னர் பரம்பரைன்னு ஒரு மண்ணாங்கட்டி பரம்பரை இருக்கு. அவனை திருப்பி அவன் ஒரு கைக்கூலி, அமெரிக்க கைக்கூலி தான். அவனை திருப்பி கொண்டு வரணும். அவன் இஸ்ரேல் கைக்கூலி. அந்த குடும்பத்தை திருப்பி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. ஓ! அது இப்ப அவங்களுடைய மெயின் டார்கெட் தான் என்ன? இந்த ஆயில் ரிசோர்ஸ் தானா? ஈரான்ல இருக்க ஆயில் ரிசோர்ஸை தாண்டி வந்து ஈரான் ஒரு தனிப்பெரும் சக்தியாக அந்த இஸ்லாமிய நாடுகள்கிட்ட வளர்ந்துருச்சு. ஓ! இப்போ இஸ்லாமிய நாடுகள் பூரா வந்து அந்த வளைகுடா பகுதியில் இருக்கவங்க பூரா காசு வச்சுருக்கானே தவிர சயின்டிஃபிக் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது. அது இருக்கிற ஒரே நாடு ஈரான் தான். ஓ! ஈரான் மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். அவர்கள் சுயமாக ஈரான் திரைப்படங்கள் எடுத்துட்டிங்கனாலே தெரியும். அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள டெக்னிக்கலாகவும் சரி, எல்லா விதத்துலேயும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு தனி தயாரிப்பாளர்களாக, போர் தளவாட தயாரிப்பாளர்களாக மாறிட்டாங்க. அதுக்கு சைனா உதவி இருக்கலாம், ரஷ்யா உதவி இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் அவர்களே மிகப்பெரிய ஒரு ரிசர்ச்சர்ஸ், மிகப்பெரிய ஒரு நாடு ஓ! சயின்டிஃபிக்கலாக. ஸோ அதனால அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களே இப்போ ட்ரோன் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு தயாரித்து வச்சுருக்காங்க. டெய்லி 2000 ட்ரோன் தயாரிக்கிறாங்களாம். ஓ! ஈச் அண்ட் எவ்ரி அவுட்புட் 2000 ட்ரோன்ஸ். ஆமாம், அப்பா! 10 லேக்ஸு. அதில் ஒரு 2000 ட்ரோனை மொத்தமாக ஏவுனாங்கன்னா அந்த கப்பலே நாசமாக போயிடும். ரேடார் கண்டுபிடிக்க முடியாது. என்னத்த பண்ணுவீங்க நீங்க? ம், ம்.
நீங்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் 1500 கோடி, அவன் பயன்படுத்துகிற 10 லட்சம். 2 மோதும்போது எது காலியாகும்? செஸ் போர்டில் வந்து நீங்கள் வந்து சோல்ஜர் இழக்கிறீங்க, அவன் ராணியை இழக்கிறாங்கும்போது எது பெருசு? ராணி தான் பெருசு. அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இப்போ பயந்து பேக் அடித்து பின்னாடி இருக்காங்க. ஆனால் இது ஈரான் அவ்வளோ சீக்கிரம் தொட்டு உடச்சி காலி பண்ணிட முடியாது. அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அயத்துல்லா அலி காமெனியினுடைய இந்த ரெஜிம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அ இப்ப உள்நாட்டு கிளர்ச்சி எப்படி ஒரு அமெரிக்காவோட கைக்கூலி வந்து இப்படி இப்படிப்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்தினாலும், அத மேனேஜ் பண்ணி சர்வைவ் ஆயிடும் ஈரான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்வே ஆகுறதுக்கு ஆயிருச்சு. இப்போ கலவரங்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. ம். அமெரிக்காவுடைய அந்த ஸ்டார் லிங்க்லாம் காலி பண்ணி விட்டாங்க. ம். சேட்டலைட்டு வச்சு எதுவுமே பண்ண முடியாம முடக்கி வச்சுட்டாங்க. ஜிபிஎஸ்ஸை முடக்கி வச்சுட்டாங்க. இதெல்லாம் அமெரிக்கா எதிர்பார்க்காது. அதனால தான் இப்போ ஒரு 10, 15 நாளா அந்த போருன்னு வேகமா வந்து அடிக்க வந்தவன் பேக் அடிச்சு அப்படியே நிற்கிறான். ஓ! புரியுதா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, அடுத்து இறங்கிட்டோமே ஏதாவது பண்ணி ஆகணுன்றதுக்காக ஒரு இது இது அப்படி இருக்குது, டெஹரான் இப்படி இருக்குன்னு சும்மா ஒரு தாக்குதல் நடத்திட்டு போயிட்டான்னா தப்பிச்சான். சும்மா இவன ஒன்றும் தாக்குதல் இல்லை. ஈரானை முடிக்கணும்னு தீவிரம் அமெரிக்கா காட்டினா இஸ்ரேலை அழிச்சு விடுவாங்க. அதே மாதிரி இந்த கப்பலுக்கு இதோட கேடு காலம் வருதுன்னு அர்த்தம். எதுக்கு? ரொம்ப நாளாக வச்சு பீலா விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ம். இந்த கப்பலை முடிச்சு கட்டிக்குவாங்க. ஆபிரகாம் லிங்கன். ஆபிரகாம் லிங்கனுடைய முடிவு காலம் அதோட வந்துடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து பெரிய கேவலத்தை சந்திக்க வேண்டியது வரும். ம்ஹ்ம். இப்ப தொடர்ந்து பார்க்கணும் ஏற்கனவே டாலர் சரிவு, இப்படிப்பட்ட பல இஷ்யூஸ் உள்நாட்டுல இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியும் இப்போ வந்து ஈரான் மேல இப்படி ஒரு போர் தொடுக்க போறேன்ற ஒரு அறிவிப்பு. எப்படி அதனால தான் உள்ளூர் மக்களே வந்து இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவர்கள் கட்சி எம்பிக்களே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ம். இம்பீச்மெண்ட் கொண்டாந்தானா எதிர்க்கட்சியில் ட்ரம்ப் ஆட்சியை கலைச்சி விட்ருவாங்க. ட்ரம்ப் ஆட்சியை கலைக்கிறதுல ட்ரம்ப்பை மாற்றி விட்ருவாங்கன்றது தான் இப்போதைக்கு ஓ! சூழ்நிலை. ட்ரம்ப் வேறொரு அதிபர். ரிபப்ளிக் பார்ட்டில இருந்து வேறொரு அதிபர். ஆமாம், அதிபர் வந்துருவார். ஓ! ஓகே. வருவதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதேபோல இந்தியாவுக்கு இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன சார்? எல்லா நாட்டுக்கும் தான் இது. இப்போ அதாவது எப்படின்னா WTO ஒப்பந்தம் வந்ததுக்கு அப்புறமே வேர்ல்ட் ட்ரேட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன். எந்த நாட்டில் ஒரு அடி விழுந்தாலும் இன்னொரு நாட்டில் அடி விழும். ம்ஹ்ம். ட்ரம்ப்புக்கு அங்கே பாதிப்பு வந்தாலே இது இறங்கும், ஷேர் மார்க்கெட்டில் இறங்கும். அது இறங்குச்சுன்னா நம்ம இந்தியர்களுக்கு பாதிப்பு வரும். ஸோ இது வந்து ஒன்று பின்னி பிணைந்த ஒரு பிஸ்னஸாக தான் இந்தியா இருக்குது. இந்தியா அமெரிக்காவை நம்பி தான் பல இதில் இருக்குது. அதனால் அங்கே அடி விழுந்தால் இங்கே இடி விழுக தான் செய்யும். ம். ஆனால் சைனாவோ ரஷ்யாவோ அந்த அளவுக்கு அமெரிக்கா வீழ்ந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு கட்டமைப்பை அவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 35 வருஷமாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் தப்பிச்சுருவாங்க. இப்போ இருக்கிறபடி அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு சிறிய ஒரு 10% தான் பாதிப்பு இருக்கும். நமக்கு ஒரு 40% பாதிப்பு வரும். போர் ஓ! வந்துச்சு பெரும் பாதிப்பு வரும்ன்றீங்க. பெரும் பாதிப்பு வரும். ஓ! ரஷ்யா, சீனா வல்லாதிக்கம் வந்து இந்த போரை எப்படி பார்க்கும் சார்? ஏன்னா அவங்க எப்போவுமே ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் போர்ன்னு வந்தால் நேரடியாக இறங்க மாட்டாங்க. வெப்பன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? அதை வச்சு நீங்கள் இவனுக்கு தான் வெப்பன்ஸ் கொடுத்தாங்க. அவனை தூக்கிட்டு போகலையா, காக்கா வடையை தூக்கிட்டு போன மாதிரி மதுரோவை, ஆ. நிக்கோலஸ் மதுரோவை தூக்கிட்டு ஓகே. போனாங்க. அதுக்கும் வெனிசுலா ரஷ்யா தான் ஆயுதம் கொடுத்துச்சு. அவன் ஆயுதத்தை பயன்படுத்த விடாமல் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. ம். ஸோ அது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்ற பொறுத்தா இருக்குது. ஓ! அப்ப மீண்டும் ஈரான், இஸ்ரேல் இடையிலான அந்த போர் வெடிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாய்ப்பு எப்படி 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு இருந்ததோ அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு மீண்டும் இருக்குது. ஓ! சண்டைன்னு அமெரிக்கா இழுத்தான்னா அடி வாங்குறது இஸ்ரேலாக தான் இருக்கும். ஏன்னா இஸ்ரேலை வைத்து தான் அவன் காய் நகர்த்துவான். அப்போ ஈரான் நிச்சயமாக இஸ்ரேலை அட்டாக் பண்ணும். இஸ்ரேலுக்கு அது அழிவு காலம். ம். சார் ஏற்கனவே கோல்டு ரேட் வந்து பார்க்குறோம். விண்ணை பிளந்து போய்க்கிட்டு இருக்கு. அமெரிக்கா டாலரினுடைய மதிப்பு. நீங்க கடந்த பேட்டியில வந்து என்னென்ன காரணங்கள், இதில பாலிடிக்ஸ் கலந்துருச்சு அப்படின்ற விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. போர் பதற்றமும் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த பிரஷர்லாம் வந்து கோல்டு ரேட்ல விழும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா போர்னு வந்தது அப்படின்னா கோல்டு ரேட் இன்னும் ஏறிட்டே தான் போகும். ஓ! அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டான்னா டாலர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக விழுவும், ம். இறங்கும். இறங்கும்போது எல்லாம் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓ! ஓகே. அடுத்த சோர்ஸ் அதுதான், கோல்டு, சில்வரு, காப்பர் தான். ஸோ அதனால் நிச்சயமாக கோல்டு நிச்சயமாக ரைஸ் ஆகும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நான் ஒரு செய்தியை ஒன்று வாசித்தேன். இந்த வளைகுடா நாடுகள் மத்தியில ஈரான் ஒரு ஒப்பந்தம் போடப் போவதாகவும், அந்த ஒப்பந்தத்தின் மூலியமாக அமெரிக்கா டாலர் இல்லாமலேயே ஆயில்கள வந்து நமக்குள்ளேயே பரிமாறிக்கலாம். அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஈரான் முன்னெடுப்பதாகவும், இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அத சக்சஸ் பண்ணிறலாம். அப்படின்ற ஒரு விஷயத்த இல்லை, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரபு நாடுகள் பூராமே அமெரிக்க அடிமை தான். ம். எல்லாமே அமெரிக்காவோட தயவு இல்லாமல் எவனும் வாழ முடியாது. கத்தாரில் ஆரம்பித்து சவுதி. சவுதி ஆரம்பித்து துபாய், குவைத்து,
யுஏஇ முழுசும் வச்சுக்கங்க, சவுதியை வச்சுக்கங்க, ஓமனை வச்சுக்கங்க. ஏமன் மட்டும்தான் வேறு. ஓமன் வச்சிட்டிங்கன்னா கூட இவர்கள் எல்லாமே அமெரிக்க அடிமைகள் தான். அமெரிக்காவை மீறி இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கிற ஒரே ஆள் ஈரான். அதனால தான் ஈரானை அழிக்கணும்னு பார்க்குறாங்க. மித்த எல்லா நாடுகளும் அவர்களுடைய கைப்பாவையாக தான் செயல்படுது. நிச்சயமா சார். ஸோ மீண்டும் ஈரான், இஸ்ரேல் போர் வெடிப்பதற்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. அமெரிக்கா ஒரு பக்கம் தொடர்ந்து அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது? உலக அரசியலில் ஏதேனும் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்துமா? என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் அமெரிக்க அதிபர் அப்படிப்பட்டவர் என்ற கருத்த சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த நன்றி, பயந்ததுக்கு. வணக்கம்.